Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜீனுடைய துணி வச்சு, அதாவது பேண்ட் துணி வச்சு ஒரு பென்சில் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதனுடைய அந்த காலில் இருக்கிற அந்த போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதனுடைய அகலம் 10 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன், உயரம் 8.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஜிப்பை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஜிப்பு பாருங்கள், ஜிப்புனுடைய நல்ல பக்கமும் அந்த ஜீனுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே வைக்கிற துணிக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது லைனிங்க்கு பதிலாக இந்த துணி நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜிப்பு மேலே இந்த துணியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பினுடைய மேல் பகுதியில் இந்த மூணையும் சேர்த்து ஜீன் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஜிப்பு, இந்த லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டிருக்கேன். ஓகே, தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை திருப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு போர்ஷன், அந்த ஜிப்புனுடைய இன்னொரு போர்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷனில் இந்த ஜீனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் சைடில் லைனிங் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஜிப்போட ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். பழைய ஜீன் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஜீன் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பவுச்சு, ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இதை நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து திரும்பவும் நான் இதை வந்து ரிவர்ஸ் சைடில் திருப்பிக்கிறேன். திருப்பி நம்ம ஜிப்பு வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைட்லேயும், ஜிப்புனுடைய ரெண்டு பக்கத்துலேயும் படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது இன்னும் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ படிமான தையல் போட்டாச்சு. ரெண்டு பக்கமும் படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரிவர்ஸ் சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக. அந்த ஜீன் ஃபேப்ரிக், லைனிங் ஃபேப்ரிக் எல்லாம் சேர்த்து அந்த ஜிப்பு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணுன்னா, கீழே இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் அந்த பக்கம் இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும். கீழே 2 கார்னர்ஸ்லேயும் மேலே 2 கார்னர்ஸ்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இதை பாருங்கள், இந்த சைடு இப்படி ஓப்பன் பண்ணி இந்த கார்னர்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி பிடிச்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள்,
இதே மாதிரி பாருங்கள், கீழே 2 கார்னர்ஸும் மேலே நம்ம அந்த ஜிப்பை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் 2 கார்னர்ஸ்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். பாருங்கள், 4 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்ஸை கட் பண்ணிட்டேன். நமக்கு இப்போது பவுச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள், இது நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். எவ்வளோ அழகாக வந்துட்டு நமக்கு வேஸ்ட்டாக போகிற ஒரு ஜீனில் ஒரு பவுச் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது 50-60 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும், 100 ருபீஸ் எல்லாம் வந்து இருக்கும். இதில் வேணும்னா நம்ம எம்ப்ராய்டரிங் அந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேன்சி பட்டன் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நான் இதில் பென்சில் எரேசர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னா எம்ப்ராய்டரிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போது ஸ்கூல் ஓப்பனிங் டைம், ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.